இந்த கச்சேரியில பக்கவாத்தியங்கள் இருந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. ஆகச்சிறந்த பக்கவாத்தியம் ஒன்று இருக்குது, ஐயா துரைமுருகன் ஒருத்தர், அவருக்கு பேரு. நீங்க உண்மையிலேயே நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்திருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம வந்து நிலுங்கடா களத்துல பார்த்து. இங்க ஒரு தலைவர் இருக்காரு, ஐயா தம்பி துரைன்னு அவர் பேரு. அது ஒருத்தர், அம்மாவுக்கு பிறகு சின்னம்மா தானங்க வாரிசா வரணும் அப்படின்னு ஒரு தம்பி எழுதிருக்கணும். ஏய் அப்படின்னா அண்ணாவுக்கு பிறகு அண்ணாதுரைக்கு பின்னாடி தம்பி துரை நீதானே வந்திருக்கணும். ராஜா அவர்கள் சொல்கிறார்கள், ஐயாக்குன்னா ஆடிக்கார வைத்திருக்கிறாரு. எவ்வளவு வைத்தறிச்சல் அவருக்கு. நம்ம குடிக்க தண்ணி கேட்கிறோம்ல, தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு தண்ணி கேட்கிறாங்கன்னு இப்ப என்ன பண்றான் தெரியுமில, தெரு டாஸ்மார்க்க தரங்கன்றான். ரொம்ப தாகமா வந்தா ஒரு பீரை விட்டு பாப்பா, அது கொஞ்சம் இருந்தா ஒரு குவார்ட்டர் விடுப்பா. ஐயா 1/2 கிலோ கறி எலும்பு இல்லாம அப்படியே கூட்டி வச்சு டக்குன்னு குத்தி பல்லெல்லாம் உடச்சி, இந்த பல்லு இருக்கும்போது நல்லா நச்சக்குன்னு கடிக்கிற கறி எல்லாரும் திங்கணும். ஆடு வளர்த்துறக்கூடாது, முட்டை நல்லா சாப்பிடணும், பொடி மாசம் ஆம்லெட் ஆபாயில் நல்லா முழுங்கணும். கோழி வளர்த்துறக்கூடாது, எல்லா வீட்டுக்கும் நல்ல மருமகள் வரணும், பொம்பளை பிள்ளை பெற்றப்படாது. அனைத்து கட்சி கூட்டத்தை ஐயா கூட்டுறாங்க, மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா ஸ்டாலின் கூட்டி நேர எல்லாரையும் கூட்டிட்டு போய் பிரதமரை பார்த்து எங்க விவசாயிகளை சந்திக்கிறீங்களா இல்லையா என்று கேட்ட போறாங்களா? ஒரு தடவை குடியரசுத் தலைவரை சந்திச்சிருக்கிறார், எதிர்கட்சி தலைவரான காலத்துல இருந்து. எதுக்கு? என் சட்டையை கிழிஞ்சு வச்சு பாருங்க. ஒண்ணு, இந்த கச்சேரியில பக்கவாத்தியங்கள் இருந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. ஆகச்சிறந்த பக்கவாத்தியம் ஒன்று இருக்குது, ஐயா துரைமுருகன் ஒருத்தர், அவருக்கு பேரு. என்னவோ ஒரு கொடுமை. பெரிய மனிதர்களா இருக்கிறதுனால கடந்து மரியாதையா மதிச்சு கடந்து போக வேண்டியது. ஆளுநரை பாக்குறாரு, என்ன பிரச்சனைன்னா ஆட்சியை கலைச்சு விடுங்க. இவங்க ஆட்சியில் இருந்தா ஆட்சி கிளைக்கிறதா, ஜனநாயக துரோகம் இல்லையா, அதெல்லாம் இவங்க பேசுறது. இவங்க ஆட்சியில் இருந்தா அதை தவிர வேற பிரச்சனை என்ன இருக்குது இவங்களுக்கு? ஆட்சி கலைச்ச உடனே ஒரே பதவிக்கு வந்துடணும். ஒரு சவால், ஒரு பேரறிவிப்பு, ஒரு போட்டி. நீங்க உண்மையிலேயே நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்திருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம வந்து நிலுங்கடா களத்துல பார்த்து. நீ வென்று காட்டில பார்ப்போம், வென்று காட்டு பார்ப்போம். நாங்க வெறுங்கையோட தான் நிக்கிறோம், சின்ன பசங்க. நீ எதுக்குடா குனிஞ்சு வெட்டற வேலை எடுத்த? எதுக்கு எடுத்த? தோல்வி பயந்தானே, தோத்து போயிட்டேங்கிற, தோத்து போயிருவோங்கிற பயந்தானே. அப்புறம் எதுக்கு நீ எதுக்கு தேர்தலை போட்டு என்ன ஜனநாயகம் பேசி என்ன கட்சி? எது கட்சி? எங்களை யாரும் வீழ்த்த முடியாது. அவ்வளவு பணம் வச்சிருக்கான், அவ்வளவு பணம் வச்சிருக்கான். ஐயோக்கிய பல உறுதிகளை சொல்வது, பல சத்தியங்களை செய்வது எல்லாம். ஒரு சத்தியம், வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டோம், காசு கொடுத்து வாக்க வாங்க மாட்டோம். ஒரு சத்தியம் பண்ணுவா. விவசாயி செத்துட்டான், ஒரே நாள்ல செத்துட்டானா? 50 வருஷமா அவனுக்கு விஷம் வச்சிருக்காங்க. மாறி மாறி வைங்க. ஆர்கினர்ல ஓட்டுக்கு ஒரு 500 ரூபாயோட முடிச்சுட்டு போயிருப்பாங்க. நம்ம சும்மா இல்லாம கொடுக்காதே நோட்டை கெடுக்காதே நாட்டை அப்படின்னு அவன் பார்த்தா, ஐயோ இதே கவுத்துட்டு போயிடாம இருக்குன்னு 500 கூட ஒரு 3400 சேர்ந்து 4000 ஆயிடுச்சு. கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமான்னு எதிர்கட்சி யோசிக்குது. கொடுக்கலைன்னா போயிடுவான் காணாமன்னு போட்டான். மறுபடியும் அவன் 2 கொடுத்தவர் அந்த ஆட்சியை கலைஞ 4 கொடுத்துட்டாங்கன்னு. அவர் 4 கொடுத்தவன் எது வந்தாலும் எதிர்கொள்வோம். எம்பட்டு பெரிய ஜனநாயகம், எவ்வளவு பெரிய நாடு, கேடுகட்ட ஒரு கூட்டம். இதை புரிந்து கொள்ளணும். எந்த காலத்திலேயும் தமிழின மக்களின் உணர்வுக்கு, உரிமைக்கு, உயிருக்கு இந்த கட்சிகள் ஆட்சிகள் நிக்காது. ஐயா ஸ்டாலின் சொன்னா பாருங்க, கடன்காரர்களாக ஆக்கிவிட்ட அரசு இது ஜெயலலிதா அரசு. இந்த அரசு ஒரே நாள் 5 கோடி வந்துருச்சா? நான் கடன் 5 லட்சம் கோடி, 50 ஆண்டுகளா 5 லட்சம் கோடி. அதுல பாதி கோடி ஐயாவும் அவங்க ஐயாவும் பண்ணது, மீதி கோடி அம்மாவும் அவங்க சாலராக்களும் பண்ணது. இப்ப நம்ம வந்தோடனே கேட்கிறோம் எல்லாரும், முதல் கையெழுத்து எது போடுவாங்க? முதல் கையெழுத்து, இந்த அரசு திவாலாகி விட்டது. ஒரு மஞ்சள் நோட்டீஸ், கடன் எனக்கு இதுக்குன்னு சம்பந்தம் இல்லை. ஏண்டா இந்த கண்ட இந்த காவாடி பயில கொள்ளையடிச்சு கொளுத்து வாழ்றது, கடனை வாங்கி வச்சு நம்மளை கட்டிக்கிட்டு இருக்கிறது மக்களுக்கு எங்கே போய் வசூலிக்கிறது?
எம்ஜிஆர் சமாதிக்கு பக்கத்தில் ஒரு சமாதி இருக்கு, அங்க போ. அப்புறம் இது என்னைக்கு நடக்குது எங்க இருக்குன்னு பார்த்து அந்த முகவரியை கொடுத்து இவர் என்கிட்ட கேட்காத. அம்மாவின் உண்மையான வாரிசுன்னு ஒரு 5-6 பேர் சட்டை கிழிச்சிட்டு அலையிறான். எந்தெந்த பயெல்லாம் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து அதிகாரத்திலிருந்து சம்பாதிச்சாங்கிற பட்டியல் நான் தாரேன். அவன்கிட்ட போய் வசூலிச்சுக்க, அவன் தான் வச்சிருக்கான். 5 லட்சம் கோடி எங்க இருக்கு? அவன்கிட்ட தான் இருக்கு. அரசு காசான திறந்து பார்த்துக்க ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன அழிச்சு கிழிச்சு ஒண்ணுல இருந்து புரோட்டா சூரி மாதிரியே முதல்ல இருந்து சாப்பிடும். இங்க வா, ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கிறான் அழிச்சு கிழிச்சு. இப்ப என்ன பண்றது? இப்ப எனக்கு கடன் தான், இதுக்கு பொறுப்பு நான் பொறுப்பு. எதுல போடணும் கையெழுத்து? 2 லட்சம் வாங்கியிருக்கேன் கோடி, இந்த 2 லட்சம் கோடிய உனக்கு நான் கட்டுவேன். மக்கள்கிட்ட சொல்லிடுவேன், திவால் ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் செஞ்ச பாவம் திருப்பி ரெட்டாயில உதயசூரியனுக்கு போட்டு நாட்டை நாசமாக்கி கடன் ஆக்கிட்டு அம்மா போய் நிம்மதியா படுத்துருச்சு. ஐயா எது அவருக்கு எதுவும் கவனத்துக்கு போகல. இப்ப அவரால் முடியல, வயது முதிர்ந்த பெரியவர் ஆயிட்டாரு, அவருக்கு பேச முடியலைங்கிறாங்க, நினைவு ஆற்றல் வரலைங்கிறாங்க. அதை விட்டுருவோம். ஆனா வேற வழி என்ன இருக்குது? போக்குவரத்துக்கு அம்மா பேருந்து கட்டணத்துல 80 ரூபாய் ஏத்திட்டாங்க ஜெயலலிதா அம்மையார். ஏன்னு கேட்டா இழப்பு. நான் கேட்டேன் எவ்வளவு இழப்பு? 44,000 கோடி. பேருந்து எங்க போறது? நடுவால ஒரு பெரிய ஓட்டை வச்சு படியில இறங்குறது இல்லை யாரும், இதுக்குள்ள குதிச்சுக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு போறக்குள்ள தொப்பல் விழுந்து பின்வெளி ஏறி சேர்த்து போச்சு, சக்கரை ஏற்றி கொண்டு விட்டான். சேவை அது 400 கோடியா இருக்கும்போது ஏன் நிவர்த்தி செய்யல? 4000 கோடியா இருக்கும்போது ஏன் சரி செய்யல? 14,000 கோடியா இருக்கும்போது ஏன் சரி செய்யல? 44,000 கோடியாக வருகிற வரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? பதில் இல்லை. இங்க ஒரு தலைவர் இருக்கார் ஐயா தம்பிதுரைன்னு அவர் பேரு. அது ஒருத்தர் அம்மாவுக்கு பிறகு சின்னம்மா தானங்க வாரிசா வரணும் அப்படின்னு ஒரு தம்பி எழுதிருக்கணும். ஏய் அப்படின்னா அண்ணாவுக்கு பிறகு அண்ணாதுரைக்கு பின்னாடி தம்பிதுரை நீதானே வந்திருக்கணும், இடையிலேயே கருணாநிதி வந்தார். அப்படி ஒரு ஆகச்சிறந்த தலைவர் அவரு. அவர் பதிவு செய்கிறார் பாராளுமன்றத்தில், தமிழ்நாட்டில் விவசாயிகள் யாரும் தற்கொலை செய்யல. அப்ப யாரு இவங்க? கொலை பண்ணிட்டாங்க. அதான் உண்மை. இத்தனை ஆண்டுகளாக இந்த நாட்டை இந்த மக்களை ஆட்சியாளர்கள் செய்த படுகொலையே இங்கே நிகழ்ந்த விவசாயிகளின் தற்கொலை. அதுல வேளாண் துறை அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, அவர் துறக்கன்னா ஏதோ ஒரு கண்ணு. விவசாயிகள் கடன் கஷ்டப்படுறாங்களா? வட்டிக்கு காசு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அவர் சொல்றாரு? அவர்கிட்ட வாங்கித்தான் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு வட்டிக்கு, விவசாயி கிட்ட. திமிரு, அதிகார திமிரு. இதையாவது இந்த மக்கள் இனிமேலாவது புரிந்து கொண்டு இவங்கள ஒழிக்காம நீ வாழ முடியாது என்கிற நிலை நீ உணர்ந்து கொள்ளணும். ஒரு மானங்கட்ட கேடு கட்ட அரசு சின்னத்தையும் பதவியும் பார்த்து அல்லாடி கொண்டு அலைகிறது. தமிழனுக்கு என்று ஒரு அரசு இருக்கிறது. 30 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடக்குது. பிரதமரை வலியுறுத்தி 37க்கு மேல பாராளுமன்ற உறுப்பினர்கள், 50 பேர் மாநிலங்களவையோடு சேர்த்து உறுப்பினர்கள். என்ன விவசாயி போராட்டம்? அது ஒரு இனத்தின் போராட்டம். விவசாயி என்று எப்படி அவனை பிரிப்ப? வயிறு இருக்கிறவன், பசி எடுக்கிறவன் ஒவ்வொருவனும் விவசாயி தான். இங்க விவசாயி இல்லாத ஒண்ணும் இல்ல. இந்த தேசத்தின் மிகப்பெரிய தலைவராக இருக்கிற ஐயா ராஜா அவர்கள், எச் ராஜா அவர்கள் சொல்கிறார்கள், ஐயாக்குன்னா ஆடிக்கார் வைத்திருக்கிறாரு. எவ்வளவு வைத்தறிச்சல் அவருக்கு! ஐயாக்குன்னா ஆடிக்கார் வைத்திருக்கிறார். அதனால் என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை? உழைக்கும் மக்கள் சேமிப்புக்காக வங்கியில பணம் போடுறான். அந்த பணத்துல பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கடன் பெற்று ஏமாத்தி விட்டு போன ஈன பயல்கள் எல்லாம் ஆடிக்கார் வைத்து சுத்தலாம். சாராயங்காட்சி விற்கிறவன் ஆடிக்கார் வைக்கலாம். சிகரெட் விற்கிறவன், பீடி விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், புகையிலை விற்கிறவன் ஆடிக்கார் வைக்கலாம். கோடி கோடியாக ஊழல் லஞ்சத்தில் பணத்தை பதுக்கி வைத்திருக்கிற இவர்கள் எல்லாம் ஆடிக்கார் வைத்திருக்கலாம். ஒரு விவசாயி ஆடிக்கார் வைத்திருக்க கூடாதா? ஐயாக்கன்னு போராடுவது ஒவ்வொரு விவசாயியும் ஆடிக்கார் வைத்திருப்பதற்கு வைக்க வேண்டும் என்பதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி ஆடிக்காரனடா, தனி விமானம், தனி
பீரி வித்தவன் விமானம் ஓட்டலாம், சோறு வித்த சோறு கொடுக்கிறவன் ஆடிக்கார ஓட்டக்கூடாதா? அவ்வளவு உங்களுக்கு பொறாம வைத்தறிச்சலா இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, இவ்வளவு இழிவா ஆடிக்கார வச்சிருக்காரு, வச்சிருக்க கூடாதா? தெருவை குட்டி சுத்தம் பண்றவன், அழுக்கை அள்ளி சுத்தம் பண்ணுகிறவன் எல்லாம் ஆடிக்கார் ஓட்டுகிற காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதாண்டா எங்களுடைய கொள்கை. இது சமூகத்தின் பிழை. குப்பையை போடுகிறவனை உயர்வாக மதிப்பது, குப்பையை எடுத்து சுத்தம் செய்கிறவனை இழிவாக மதிப்பது. இந்த காலம் ஒழியணும், இந்த நிலை மாறணும். என்ன சொல்றான், நீ எரிவாயு வாங்குறதுக்கு நான் மானியம் தர்றேன்ல, அது மாதிரி உனக்கு என்ன பண்றேன், வங்கி கணக்கு காட்டுமா, வங்கியில கட்டாயமா 5000 போடுங்கிறான். வங்கியில் இந்த பணம் எல்லாம் இவங்களுக்கு கடன் கொடுத்து திவாலாயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, பல லட்சம் கோடி காலி பண்ணிட்டான். இப்ப உழைக்கும் மக்கள் அன்னாடங்காட்சிகளை கொண்டாந்து வங்கியில கணக்கு போடு கொண்டாடுன்னு மறுபடி பல லட்சம் கோடிகளை சேமிக்கிறான். சேமிச்சா அவனுக்கு கடன் கொடுப்பான். இப்ப வங்கி கணக்குல நீ வங்கி கணக்கு வை, நான் உனக்கு காசு போடுவேன்பான். எதுக்கு? ரேஷன் கடையை மூடிட்டு அதுக்கான காசை உனக்கு தந்துடுறேன், அதான் மானியம். அந்த காசை எடுத்துக்கிட்டு போய் கடையில வாங்கிக்க. கடை யாரோடது? உங்க அண்ணாச்சி கடை கிடையாது, பெரிய அண்ணாச்சி அதானி அம்பானி கடை, அங்க போ, அதுக்கான வேலை நடக்குது. இதுதான் உலக வர்த்தக அமைப்பினுடைய வேலை திட்டம், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதனுடைய வேலை திட்டம். இப்ப என்ன பண்ணுவான், விவசாயம் செய்யக்கூடாது, செத்துறணும். அப்ப யாரு விவசாயம் செய்யணும்? அவன் வருவான், முதலாளி கார்பரேட், அவன் வந்து செய்வான். அவன் நான் தர்ற பொருளை தான், அரிசி பருப்பை தான் விற்கணும்பா. என்ன கொடுப்பான்? காட்டுறான்ல, பிளாஸ்டிக் பச்சை மிளகாய், பிளாஸ்டிக் முட்டைக்கோசு, பிளாஸ்டிக் முட்டை, பிளாஸ்டிக் தக்காளி, அப்படியே எல்லாம் வந்துடும். சாப்பிட்டேன் செமிக்கலையேன்பா, பிளாஸ்டிக் அரிசி வந்துருச்சு, சாப்பிட்டு செமிக்கலைன்னு டாக்டர்கிட்ட போய் படுப்பேன். அவன் உனக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா நீ உனக்கு வந்து ஒருத்தனும் அண்ணன் தம்பி டாக்டர் ஆக மாட்டான். என்னம்மா செய்து, வயிற்று வலிக்குதாம்மா, சரி உட்காருங்க அப்படிலாம் சொல்ல மாட்டான். வாட்மா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நீ என்ன சொல்றாயின்னு, நீ தலைவலின்னா வயிற்று வலி ஊசியை போட்டு கொண்டுட்டு போயிடுவான். அது நடக்குதா இல்லையான்னு பாரு. நான் அந்த சாப்பிட்டேங்க செமிக்கலையேன்னு பார்ப்பான். ஓ இது சரி வராது, பிளாஸ்டிக் குடல் வைப்போம்னா பிளாஸ்டிக் குடல் வைப்பான். இதெல்லாம் நடக்க போகுது. நான் வேதனையை சிரிச்சுக்கிட்டு சொல்றேன், சத்தியமா நடக்கும். அப்புறம் நீ செத்துருவா, வெளியில பிளாஸ்டிக் பாடை இருக்கும், அதை தூக்கி கொண்டு போச்சு விட்டுருவான், எரிச்சு விட்டு போயிடுவான். இவன் ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கு ஒரு வேலை திட்டம் வச்சிருக்கான். என்ன தெரியுமில்ல, சிறந்த வேலை திட்டம், ஏழைகளை எல்லாம் கொண்டு ஏறக்குறைய செத்துட்டான், முடிஞ்சு. நீ கத்துவ, யார் காதிலும் விடாது. நீ கதறுவ, கண்ணீர் வடிப்ப, அதை துடைக்க எவன் கரமும் நீளாது. தலைநகர்ல போய் உட்கார்ந்து 30 நாட்களுக்கு மேலாக கத்துறான் நம்ம ஆத்தாளப்பனும், எவன் காதிலையும் விடல. இதற்கு மேல நீ எழல, நீ ஒரு காலத்திலையும் வாழ மாட்ட. இதை தெரிஞ்சு வச்சுக்க. நம்ம குடிக்க தண்ணி கேட்கிறோம்ல, தண்ணி வேணும்னு தண்ணி கேட்கிறாங்கன்னு இப்ப என்ன பண்றான் தெரியுமில்ல, தெரு டாஸ்மார்க்க தரங்கன்றான். ரொம்ப தாகமா வந்தா ஒரு பீரை விட்டு போப்பா, அது கொஞ்சம் இருந்தா ஒரு குவார்ட்டர் விடுப்பா, அப்படியே விட்டு போப்பா. தண்ணீர் பஞ்சத்தை தீக்கிறவர்கள் வேளாண்மை செய்வா, ஆடு மாடு மேய்க்க போட்டு வரோம். ஐயே பேசிட்டு காலையில 1/4 கிலோ கறிக்கு கால் கடுக்க நிற்கிறேன். ஐயா 1/2 கிலோ கறி எலும்பு இல்லாம எப்படி அப்படியே கூட்டி வச்சு டக்குன்னு குத்தி பல்லெல்லாம் உடச்சி, இந்த பல்லு இருக்கும்போது நல்லா நச்சக்குன்னு கடிக்கிற, பல்ல கழட்டி விட்டா எப்படி திம்ப? பேச்சு என்ன பேச்சு, கறி. அப்புறம் ஒரு டீ போடும், பால் கொஞ்சம் தூக்கலாம். எங்கிட்டு தூக்கலாம்? பால் எங்க இருந்துடா பால் வரும்? எங்க இருந்து வரும்? இவங்களுக்கு சோறு எல்லாரும் திங்கணும், விவசாயம் செஞ்சிடக்கூடாது. பால் எல்லாரும் குடிக்கணும், மாடு வளர்த்துடக்கூடாது. கறி எல்லாரும் திங்கணும், ஆடு வளர்த்துடக்கூடாது. முட்டை நல்லா சாப்பிடணும், பொடி மாசம் ஆம்லெட் ஆபாயில் நல்லா முழுங்கணும், கோழி வளர்த்துடக்கூடாது. எல்லா வீட்டுக்கும் நல்ல மருமகன் வரணும், பொம்பளை பிள்ளை பெற்றப்படாது. இது ஒரு பொழப்பு, இது ஒரு நாடு, இது ஒரு கேடு கட்ட கூட்டம். இது ஒரு மானங்கட்ட கேடு கட்ட கூட்டம். இதுல நம்மளும் மறந்து பெரிய விஷயம். தருண் விஜய் அவர்கள் சொல்றாங்க, திருக்குறள் ஆக சிறந்ததுன்றாங்க.
அதை அவங்க சொல்ற மாதிரி ஒரு கருப்பன் எழுதுனதாங்கிறத கவனத்தில் வச்சுட்டு சொல்றோம். கருப்பர்களோடு இணைந்து வாழ்றாங்களாம். அவ்வளவு கஷ்டமா இருந்தா ஒண்ணு நீங்க வெளியேறுங்க, இல்லை நாங்க வெளியேறிக்கிறோம். என் தம்பி மருத்துவர் சிவகுமார் கூட குறிப்பிட்டாருங்க, கருப்பு எங்கள் தெய்வத்தின் நிறம், வெள்ளை பிசாசுகளின் நிறம், பேயின் நிறம் வெள்ளை. அது குறித்து தம்பி திருமாவேளன் கூட ஒரு காணொலியில் வெளியிட்டிருக்கிறார். தமிழர்கள், தமிழ் தேசிய மக்கள் வழிபட்ட தெய்வங்களின் நிறமே கருப்பு தான். எந்த கோயிலுக்குள்ள போய் சிலையை வேணாம் பாரு, கருப்பா தான் இருக்கும். எங்க சொல்ல மாடேன், சோனையா, நீ காளி, ஐயனாரு, எதை வேணாலும் போய் பாரு. இல்ல பழனிக்கு வா, எங்க பாட்ட முருகனை வேணாலும் வந்து பாரு, சிவனை கூட பாரு. எங்க தெய்வத்தின் சாயல்கள்லயே நாங்க இருக்கிறனால நாங்களும் கருப்பா இருப்போம். ஆனா பிசாசு எப்பவும் வெள்ளையா இருக்கும். நீ சின்ன படத்துல பாரு, வெள்ளை அப்படியே வருந்தும் போக மாதிரி. பிசாசு பிடிச்சிருச்சுன்னு போய் இதை விரட்டுன்னு கும்பிடாம பாரு, கருப்பா கல்லா உட்காந்துருக்கும். அது சாமி. இவங்களை வந்து இங்க புழைக்க விட்டோம்ல, அதுல வாய் கொழுப்பு ஏறிடுச்சு. பருப்பு நெய்யா கொடுத்து சாப்பிட விட்டோம்ல, அதுல கொழுப்பு ஏறிடுச்சு. இல்லைன்னா சாப்பிட்டுட்டு ஐயாக்கு ஆடிக்காரு ஓட்டுறாங்கிறது. எப்படி கண்ணை உறுத்துவார், இவனெல்லாம் ஆடிக்கார் ஓட்டுறேன். உங்களுக்கு ஓட்ட போட்டு ரோட்ல நிக்கிறோம்லடா, இதுக்கு இதையும் பேசுவீங்க, இதுக்கு மேலையும் பேசுவீங்க. நான் தான் உன்னை சொன்னேனே, நீ கேட்கல. எப்படி இந்த 500 ரூபா 1000 ரூபா தாலு செல்லாதுன்ட்டு உன்னைய வங்கி வாசல்ல ரோட்ல பிச்சைக்கார மாதிரி நிறுத்தினானோ, அது போல ஒரு நாள் சோத்துக்கு திருவாட்டோட தெருவில் நிக்க வைப்பான்னு நான் சொன்னேன். நீ கேட்கல. நான் கூட ஒரு 5-6 ஆண்டு ஆகும்னு நினைச்சேன். 6 மாசத்துல நடந்துச்சு. நீதிமன்றம் சொல்லுது, இந்த கடைகளை மூடு, நெடுஞ்சாலையில் இருக்கிற மதுக்கடைகளை 3500 கடையை மூடுன்ட்டு. இந்த கடைகளுக்கு ஈடாக 3500 கடையை திறக்கிறதுக்கு, இந்த கடையை திறக்கிறதுக்கு வேலை நடக்குது எங்க? சிற்றூர்கள்ல, கிராம பகுதிகளில். எவ்வளவு அக்கறையான அரசு! பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சகோதரர் பாலு அவர்கள் போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க, இந்த கடைகளை மூடணும்ட்டு. அவசரமா அரசு போய் மறுசீராய்வு மனு போடுது. இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யுங்க. எப்படி கடையை மூட முடியாது, அதுக்கு மறுபரிசீலனை செய்யுங்க. எவ்வளவு அக்கறையான அரசு! எப்படி இருக்கு? குடிச்சிட்டு வந்து புருஷன் அடிக்கிறான்னு கடையை மூடணும் போராட போனா போலீஸ் அடிக்குது. நான் தான் சொல்றேன்ல, நீ அடிபட்டே சாவ, பசி பட்டினி வந்து சாவ. ஜெயலலிதா அம்மையாரு உடம்பு முடியாம இருக்கும்போது எல்லாருக்கும் போய் நேர்த்தி கடன் மொட்டை அடிச்சு விட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், மக்களை மொட்டை அடிச்சு விடுறானே, கூட்டிட்டு போன எம்எல்ஏ அமைச்சரானதை மொட்டை அடிக்கிறானா பாத்தியான்ட்டு திட்டுறான்ட்டு மறுபடியும் அவங்களும் மொட்டையை போட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ நம்மளால முடிஞ்சது.